அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஏர் ஆயில். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏர் ஆயில் அப்படின்னா சாதாரணமாக நம்ம வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு ஏர் ஆயிலை வந்து தயார் பண்ணுறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது 25 வகையான மூலிகைகளை அதை வந்து சேர்த்து தான், அது மட்டும் இல்லாமல் கடை சரக்கு 12 வகையான கடை சரக்குகள் சேர்த்து தான் ஒரு ஏர் ஆயில் வந்து உருவாகுது. இந்த ஹெர்பல் வந்து எல்லாமே இயற்கையாக விளையக்கூடிய ஹெர்பல், அதாவது செயற்கையான முறையில் இல்லாமல் இயற்கையாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகையிலிருந்து தான் நம்ம வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். இது எந்தெந்த இதுக்கு பயன்படுது அப்படின்னா, முடி நிறைய பேருக்கு கொட்டும், முடி கொட்டுறது, பொடுகு, அப்புறம் வந்து தலையில் நிறைய பேருக்கு அந்த அரிப்பு இருக்கும், நிறைய அரிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு முடி நல்லா வளர்ச்சி அடையும், ஆனாலுமே அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிக்கிட்டு வரும். சரியான கண்டிஷ்னரிங் இல்லாமல் இருக்கும், அதுக்கு நல்லாயிருக்கும். மட்டும் இல்லாமல் இளநரை மறையும். இளநரை வந்து இயற்கையாகவே வந்து இந்த தைலத்தை வந்து படிப்படியாக தேய்ச்சிக்கிட்டு வரும்போது நல்லா படிப்படியாக மறையும். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லை, 40 வயசுக்கு மேலே இருந்தால் அது இளநரை இல்லை, அது முதுநரை. எல்லாத்தையுமே அரைச்சி பாருங்கள், எல்லா மூலிகைகளுமே அரைச்சி இது மாதிரி எல்லா இதுலையும் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் எண்ணெய் காய்ச்சணும். அது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா அதில் வந்து உறவாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊறணும். அந்த ஊறிட்டு அதன் பிறகு தான் அதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து காய்ச்சி அதை வந்து முறையாக வந்து ரவி புடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூரிய ஒளியில் வச்சு எடுக்கிறது, அது பேர் ரவி புடம். நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த தைலம்.